பாண்டியன் சார், இதில் அக்னி சார் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ப்ரிசெப்ஷனை முன்வைக்கிறார். ஆனால் இதில் பார்க்குறப்போ அரசியல் தஞ்சம் தேடக்கூடிய இடத்துகளை நோக்கி ஓபிஎஸ் நகர்ந்துட்டாரா அப்படின்ற ஒரு பார்வை. இத்தனை நாட்களாக தீய சக்தி திமுகன்னு விமர்சித்த ஓபிஎஸ் இன்னைக்கு போய் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறது அப்படின்றது அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் நிகழ்த்தாத ஒன்று இல்லையா? அது பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப தானே அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும். தீய சக்தி திமுகன்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவரை அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறதுன்றது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கடந்து போயிட முடியுமா? இல்லை, நீ உங்கள் கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் என்ன காரணம்னா, இப்போ அவரோட கடைசியாக ஓபிஎஸ் வந்து அவங்க வீட்டில் முதலமைச்சர் வீட்டில் சந்தித்து ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகுது. அப்போ இது வந்து முக்கியத்துவம் பெறுது. இப்போ காலையில் பார்த்தது அக்னீஸ்வரன் சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அவர் சொன்னது தான் அதை நான் ஆமோதிக்கிறேன். அந்த வாக்கிங் பிளேஸில் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டது ஒரு சாதாரண விஷயம். அதில் எந்த அரசியலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் இப்போ இங்கே வர எனக்கு இருந்த தகவல். ஆனால் இப்போ வந்து கடைசியாக நடந்த இந்த முதலமைச்சர் வீட்டில் போய் சந்திச்சுட்டு அவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை மட்டும்தான் நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். அவர் அந்த வெளியில் வந்து கொடுத்த பேட்டியில் சுயமரியாதைக்காரன் நான் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறார். இதுதான் நமக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த விவாதத்தில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதா செப்டம்பர் 22, 2016 போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் இரவில் முதலமைச்சர் 1:30 மணிக்கு ஒரு ஓபிஎஸ் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அவர் வந்து பின்னாடி வந்து இவர் வந்து முதலமைச்சர்லேருந்து வெளில அனுப்பப்படப்படுகிறது. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ போய் திருப்பி கொடுக்கும்போது கவர்னர் போயிடுறாரு. இது இந்த வரலாறெல்லாம் தெரியும். அந்த பட்டியலில் மந்திரி பட்டியலில் இவர் பேர் இல்லை. அதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த அநேகமாக எனக்கு வரலாறு படி வலதுசாரியில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கவர்னர்கிட்ட இருந்த அந்த பட்டியல் மந்திரி பட்டியலில் இவர் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாரு அநேகமாக இது வந்து இது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் வந்து பல்வேறு கட்டத்தினால பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர். நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சராக டெல்லியில் பார்க்கும்போது இவர் வெளியில் இருந்து பார்க்காமையே அனுப்பிச்ச ஒரு வரலாறு இருக்குது. அப்போ நான்லாம் டிவிலே பேசியிருக்கேன். ஒரு துணை முதல்வர் அப்போ இப்படி பண்ணுறது வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறது. நீ வெறும் ஓபிஎஸ்ஸை மட்டும் அவமதிக்கிறது கிடையாது அது. அப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு வந்து சுயமரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு 100 ஆண்டு வரலாற்றில் ஓபிஎஸ்ஸை இடம்பெறார். அதில் அவர் ஒன்றும் இது கிடையாது. அவர் தனிப்பட்ட பொருளில் ஓபிஎஸ்ங்கிறது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இருந்துட்டு இந்த மாதிரி இன்றைக்கி அந்த வார்த்தையை திருப்பி பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி சிஎம்ஐ பார்த்துட்டு வந்து பயன்படுத்துகிறாரு. அதனால் அவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் 2 நாளைக்கு முந்தி சொல்லும்போது கூட பேட்டியில் சில டிவியில் பேட்டி கொடுக்கும்போது கூட தாவேக்காவுக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு கொடுத்தாரு. பேட்டி முடிச்சிட்டாரு. அதான் சொல்கிறேன், அந்த பேட்டி படி நீங்கள் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது இல்லைன்னு அவர் போக மாட்டார். நானும் சொல்கிறேன், இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. 2 விஷயத்துக்கான மையமாக மாறுது. ஒன்று, இன்றைக்கு செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஒரு கேள்வி, திமுகவோடு கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னப்போ ஓபிஎஸ் தாவேகாவுடனான அந்த கூட்டணி உறவுக்கு கேட்டு போட்ட மாதிரி திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியப்புள்ளி அரசியல் ரீதியாக இருக்காது தானே? இருக்குமா? அப்படி இல்லை, அதில் தான் 2 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவர் நேரடியாக அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இது, அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை சொல்லுவோங்கிற மாதிரி தான் அது அர்த்தம் எடுத்துக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்போ இன்னைக்கு கிடையாது. ஆனால் பார்த்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதில் எனக்கு மாற்றம் கிடையாது. அரசியல் பேசியிருப்பாங்க, அதுலேயும் எனக்கு மாற்றம் கிடையாது. என்னென்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா, உள்ளே வர்றதா அல்லது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதா அல்லது வேறு ஏதாச்சும் பண்ணுறதா அப்படிங்கிற அந்த மாதிரி தான் 3 ஸ்டெப் போயிருப்பாங்களே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் வேறு எங்கேயும் அவர் போகிற ஐடியாவே கிடையாது. அதுதான் இதுலேருந்து நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ இது எங்கே போய் பாதிக்க போகுது, யாருக்கு பழகினோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த டிவியில் நம்ம வந்து இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். திமுக எதிர்ப்பு, அதிமுகவில் உள்ள அத்தனை பேருக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து முக்கியத்துவம் பெற இது வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பேச்சு தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெரிய மந்திரிகள், அதாவது அதிமுக உள்ள சில மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் திமுகக்குள்ளே போகலான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் வரல. தொண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பு மனநிலை இல்லை,
குறைந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் திமுகவின் எதிர்ப்பு மனநிலை அதிமுக தொண்டர்களுக்கு, நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. சமீபத்தில் அன்வர் ராஜா போனார். இதை மாதிரி போகிறது ஒன்று செந்தில் பாலாஜி போயிருக்காரு. இது மாதிரி போகிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அக்னி சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் இப்படி மாறி இருக்காங்க, இப்படியும் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆளுமை மிக்க தலைவராக ஸ்டாலின் இருக்கிறதுனால எல்லாரும் இங்கே வர வேண்டிய நெருக்கடி வந்து அதிமுகவில் உருவாகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம், பிஜேபியால் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்படுகிறது அல்லது இது பண்ணப்படுகிறது. நான் கபலீகரங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த விரும்பலை. அப்போ அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது, அப்போ அது பாதிப்பு ஏற்படுத்த யார் ஒரு சின்ன தலைவரோ இல்லை பெரிய தலைவரோ, அதாவது ஓபிஎஸ் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர் ஜெயலலிதா இதை வச்சு சொல்கிறேன், அப்போ அவங்களும் இதில் மூவ் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அக்னி சார் இதில் ரொம்ப முக்கியமான இடத்தை நோக்கி பாண்டி நகர்த்திருக்கிறார் இல்லையா. ஒன்று, அன்வர் ராஜா திமுகவுக்குள் ஐக்கியமாகிறப்ப அவர் சொன்னது என்னன்னா பாஜக அப்படின்ற ஒரு காரணத்தை தான் சொல்கிறாரு. இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறப்போ அவர்களுடைய பின்னணியில் பாஜக அவங்களை கைவிட்டுடுச்சு அப்படின்ற புள்ளியை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே தீய சக்தி திமுக அப்படின்ற பார்வை குறைஞ்சிட்டு வருதா? பாஜகவோட திமுக மத்தியில் கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவையில் அங்கம் பெற்ற போது எத்தனை பேர் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்தாங்க அப்படின்ற கணக்கு எனக்கு தெரியல. ஆனால் முடிமர் ராமசாமி அவர்களுக்கு தெரிந்தால் சொல்லட்டும். அரசியலில் நம்ம ஏன் வந்து திமுகவும் அதிமுகவும் தேசிய கட்சிகளை தலையில் தூக்கி சுமக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, யதார்த்தமான ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு 80 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு இருக்குமேயானால் ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை திராவிட கட்சிகள் இந்தியாவிற்கே வழிகாட்டி இருக்கும். ஆனால் நமக்கு வெறும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியை சேர்த்து இருப்பதனால வேற வழியே இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையே வழிகாட்டக்கூடிய கல்வியும் அடிப்படை கட்டமைப்பையும் உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகள் சில ஊழல், சில முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது. அதை நான் ஆதரிக்கவில்லை, ஒருபோதும் ஆதரிப்பவனும் இல்லை. ஆனால் 40 எம்பியை வச்சுக்கிட்டு இன்னிங்க 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும். அதனால வேறு வழியே இல்லாமல் என்னதான் காங்கிரஸ் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னாலும் இன்னைக்கு காங்கிரஸை திமுக தான் தூக்கி சுமக்கிறது. இல்லை, நீங்கள் யதார்த்தமாகவே பேசலாமே. இப்போ ஓபிஎஸ் சந்திக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா இந்த சந்திப்பினுடைய நிகழ்வு சாதாரணமான நிகழ்வா? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்களே, அரசியல் நகர்வுகளே இருக்காதா? நீங்கள் கேட்குற கேள்வி நுண்மையான கேள்வி. அரசியல் நடைமுறை இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் அரசுமுறை பயணமாக வந்தபோது ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கை மனு ஏற்கப்பட்டிருந்து அவர் பார்க்க அல்லது நேரம் ஒதுக்கி சந்தித்திருந்தால் இன்றைய முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருப்பார்களா? ஆகவே அரசியல்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன், ரயிலில் நான் பயணம் பண்றேன், ஒரு பதிவு பண்றேன், அது எனக்கு கிடைக்கலன்னா ஆர்ஏசி மாதிரி தான் இன்றைக்கு அரசியலும் ஆர்ஏசியா மாறிடுச்சு. ஆகவே எனக்கு கன்ஃபர்மேஷன் டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா அப்பா நிம்மதியா நைட்டு ஸ்லீப்பர்ல தூங்கிட்டு போகலாம். கிடைக்கவில்லை என்றால் நீங்க ஸ்டாண்டிங்லயாவது நின்றுட்டு போவதற்கு ஆர்ஏசி டிக்கெட் உங்களுக்கு வேண்டும் அல்லது அண்டர் சர்டிபிகேட் வேண்டும். அந்த நிலைதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு சில நேரத்தில் ஒரு கடல்ல நீச்சல் தெரியாதவன் போகிற போது கூட தத்தளிச்சிட்டு இருக்க போது ஒரு பெரிய பாம்பை கண்டா கூட அதை பிடித்து நாம் கரை சேர மாட்டோமா என்று நினைப்பதுதான் இன்னைக்கு அரசியல்ல யதார்த்தமான ஒரு நிலை. அதுதான் நானும் கேட்க வரேன். இபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவுக்கு வரேன் அப்படின்ற கோரிக்கையை இபிஎஸ் அவர்கள்ட்ட ஓபிஎஸ் அவர்கள் சொல்லும் பொழுது அது முழுவதுமாக நிராகரிக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. இனிமே நம்ம ஒரு எட்ஜுக்கு வந்துட்டோம், இனிமே அதிமுகவுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு புள்ளி. ரெண்டாவது புள்ளி, பாஜகவால் தான் நம்ம தர்ம யுத்தத்தை தொடங்கணும், அவங்களும் நமக்கு கடைசி வரை உதவி செய்யல. தூத்துக்குடியில் நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடியிலையோ அல்லது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலேயோ பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்டு அதையும் அவங்க நிராகரிக்கிறாங்க. ஏற்கனவே ராமேஸ்வரத்திற்கு வந்த பொழுது கூட அவர் சந்திக்கிறதுக்கான முயற்சி நடந்தது, அதுக்கும் பாஜகவும் கைவிட்டுடுச்சு. அதிமுகவுக்குள்ளேயும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமே வாட் நெக்ஸ்ட் அரசியல் ரீதியா அப்படின்ற எல்லையை நோக்கி நகர்ந்ததுனால திமுகவுக்குள்ள போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாரா? பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் ஒற்றை குறிக்கோள்ல தெளிவா இருப்பாங்க. நம்ம மாநில கட்சிகளை நாம வளரவிடக்கூடாது, நாம எந்த கூட்டணி வச்சாலும் அந்த மாநிலத்தில் நாம் ஆட்சி கால் பதிக்க வேண்டும், ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற யதார்த்தத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையும் கூட. ஆனால்
இந்த இடத்துல ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வந்து பாஜகவோட இது பண்ணியிருக்கிறாங்க, கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் திரு சி.டி. ரவி அவர்கள் சொன்னது, பாஜகவினுடைய மேலிட பார்வையாளர் சொன்னது, எப்பா நாங்க நிறுவனத்துடன் தான் கூட்டணி, ஒரு கட்சியுடன் தான் கூட்டணி என்று சொன்ன காரணத்தினால் இன்னைக்கு நிறுவனத்துடன் கூட்டி வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி ரீகன் சார் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா திரு எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவோட 2024 கூட்டணி வச்சாரே ஏன் என்று கேட்டால், அன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல செந்தில் முருகனை திரு ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்திட்டு வாபஸ் பெற்றார். ஏனென்று கேட்டால் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னாரு, பாஜகவிற்காக நான் திரு செந்தில் முருகனை வாபஸ் பெற்றேன்னு சொன்னார். ஆகவே அதை கருணை காட்டி கூட அவங்க கொடுத்திருக்கலாம். இன்னொன்னு, பாரதிய ஜனதா எல்லவெல்லாம் சொன்னாலும் அது மாநில கட்சி கேட்டால் மாநில உரிமை பாதிக்கப்படும். அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸை பார்த்துக்குருவாரு. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை பாற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களைத்தான் நீங்கள் இருவரும் பார்க்க வேண்டும் என் வேண்டுகோள். பாண்டியன் சார் அதில் சொல்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்க வந்து கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு கோரிக்கையா இருக்கலாம். ஏன்னா அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க கேட்ட எம்பி சீட்டு மாநிலங்களவைக்கான இடத்தை கொடுக்கல, அந்த அதிருப்தி கூட காரணமாக இருக்கும் பொழுது இருக்கலாம். ஆனா ஓபிஎஸ் சந்திக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? கூட்டணியை வைப்பதற்கான சூழலும் இருக்காது, கட்சியை இணைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குமா? ஏன்னா அவங்களுடைய மகன் உட்பட ஓபி ரவீந்திரநாத் உட்பட வைத்திலிங்கம் உட்பட எல்லாரோடையும் சேர்ந்து தானே போய் சந்திக்கிறாரு அவரு. ஆமா, என்ன மோட்டிவ் இருக்கும்? இல்லை இது வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு வந்து எடப்பாடிக்கு கூட ஒரு 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 இதை கொடுத்துருக்காரு அப்படின்றத விட பிஜேபிக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ்? அதாவது என்னை வந்து இப்படி பண்ணதுனால நான் இப்படி தான் அடுத்த முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு அழகாக அதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா காலையில் சொல்லும்போது பண்டூட்டி ராமச்சந்திரன் இருக்கார், அவர் தான் இதை வந்து கொடுக்குறாரு பேட்டி. ஆனால் ஈவினிங் வந்து இவர் போய் சந்திக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நான் என்ன இப்படி பண்ணினீங்கன்னா நான் வந்து அடுத்த முயற்சியை எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வச்சுட்டு வந்துட்டார், துண்டை போட்டு வச்சுட்டு வந்துட்டார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் அவர் பயன்படுத்த வார்த்தையை திருப்பி சொல்கிறோம், சுயமரியாதைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த சுயமரியாதை இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத, அது கூட்டணியாக இருக்கலாம், உள்ளவே போகலாம், என்னவெல்லாம் நடக்கலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் நான் சொல்லுவேன். இல்ல அதுல என்னவா இது இம்பாக்ட்? அதே மாதிரி தேமுதிகவும் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இல்ல இது என்னவா இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். என்னவா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுனாக்கா, குறிப்பா வந்து எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவுக்கு ஒரு பலகீனமான விஷயத்தை கொடுக்கும். குறிப்பா தென் மாவட்டத்தில் யாரை பலகீனப்படுத்தும்? அதிமுகவுக்கு தென் மாவட்டத்தில் பெரிய பாதிப்பை திமுக பலகீனமாக இருப்பதனால் தான் ஹவுஸ்ஃபுல் என்று வார்த்தை வருகிறது. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களையும் தேமுதிக அவர்களையும் திமுக பலவீனமா இருக்கிறதுனால தான் இவங்களை கூட கூப்பிட்டு வச்சு நாம அதிமுக வாக்க சிதைப்போம்னு தமிழ்நாடு திமுக நினைக்கிறதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் ஹவுஸ்ஃபுல் போட்டீங்களே, சொல்லுங்க. நீங்க தான் 16ல் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியா 2026 வருவோம் சார். வந்துடும். நீ ஒன்றும் ரொம்பவே நான் போக மாட்டேன் பின்னாடி. 16ல் ஜெயலலிதா உடல்நிலை கொஞ்சம் குன்றிய ஆரம்பித்த பொழுது தான் எலெக்ஷனே நடந்துச்சு. 4 இடத்துல தான் எல்லாரையும் கூட்டு வச்சு தான் அவங்க பேச முடிஞ்சிச்சு. அப்போயே அவங்க தனியாக நின்று வந்தாங்க. இன்றைக்கும் திமுக வந்து தனியாக நிற்கிற அளவுக்கு, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணியெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 16ல் ஒரு மக்கள் நல கூட்டணி அந்த பர்சன்டேஜ், அதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சி அந்த 6 இப்போ இருக்கிற கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் ஓட்டு பர்சன்டேஜை போட்டிங்கன்னா காங்கிரஸ் உட்பட சேர்த்து, ஏன்னா காங்கிரஸ் வந்து 14ல் தனியாக இருந்தப்போ 4 சொச்சம் 36 3 6% இதெல்லாம் கூட்டிங்கன்னா 10% வரும். நீங்கள் போன 24ல் 47% 10% குறைச்சிங்கன்னா 37. இல்ல பாண்டி, அந்த கணக்கெல்லாம் ஒரு பக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப எளிமையான மக்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. நான் கேட்கக்கூடியது என்ன, அரசியல் கணக்கு என்ன? ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்திக்கிறதன் மூலமாக அவங்க ஒரு அரசியல் கணக்கு வச்சிருப்பாங்க, அல்லது சந்திக்க வாங்கன்னு சொல்லும் பொழுது திமுக ஒரு அரசியல் கணக்கு வச்சிருக்கும். தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்கிறப்ப அவங்க ஒரு பொலிட்டிக்கல் லாபி வச்சிருப்பாங்க, அரசியல் கணக்கு வச்சிருப்பாங்க. பாஜக கூட்டணி வேணான்ற நிலைப்பாட்டை கூட நாங்க எடுப்போம்னு பிரச்சாரத்துல இபிஎஸ் பேசுறாருன்னா அதுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா? பாஜக தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சின்னு பேசுறது ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இந்த 4 அரசியல் கணக்கு என்ன? எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்களேன் சார். இப்போ என்ன, நான் முன்னாடி பேசியிருக்கேன், அதாவது 50% ஓட்டு மொத்தம் 100%, அதாவது போலிங்கில் 50% திமுக பக்கம் இருக்கு கூட்டணியோட சேர்த்து. மிச்சம் இருக்கிற 50ல் தான் இவ்வளோ 50%ல் எல்லாரும் இயக்கிறதும் பிஜேபிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. திமுக உட்பட திமுக போலிங்லன்னு சொல்லி சார் சொல்றாரு, மன்னிக்கவும்
போலிங்லன்னு சொல்றாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. அதுதான் சொல்றேன். அதை ஆனா கழிச்சிருங்க. திமுக மட்டும் எடுத்தது 26% தானே. இல்ல இருங்க நீங்க சொல்றது கரெக்ட். அதுல எல்லாம் புள்ளி வரத்துல நான் தடுக்கல. பாயிண்ட் வந்து போலிங்ல 100% வச்சுங்க. போலிங் ஆகிறத அதுல 50% திமுக பக்கம் போயிடுது. 47% இருக்கு. கூட போகுது. இப்ப அதை கூட போடணும் கூட வச்சுக்க. 47% இருக்குது, 50ன்னு வச்சுக்க. கணக்குக்காக சொல்றேன். மிச்சம் இருக்க 50 அதிமுக எடப்பாடி உட்பட மற்ற சின்ன கட்சி, அது அடுத்தடுத்த 2 பிளேயர்ஸை சேர்த்து சொல்கிறேன், எல்லாரும் இயக்கிறதும் பிஜேபின்னு நம்ம குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்லுங்க. நேற்று கடம்பூர் ராஜு என்ன சொல்கிறாரு, அது பிஜேபியோட வாய்ஸ். ஏன் அவருன்னா அவர் முருகன் மாநாட்டுக்கு போனார், அந்த வாய்ஸில் தான் அவர் பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் உள்ள அத்தனை பேரையும் பேச வைக்கிறது பிஜேபியோட வாய்ஸ். பேசலாம். நித்யானந்தம், திருச்சி சிவா அவர்களை பேச வைப்பது இருக்கலாம். காங்கிரஸுடைய வாய்ஸா? ஏசி வாங்கி கொடுத்தாங்க, அதனால தான் பெருந்தலைவர் காமராஜர் தூங்குனாருன்னு சொல்லி. சார் அது உண்மை சார். அதை ஏன் போய் பேசி அதுல அவங்க சாதகமா பேசல, அவங்க எதிர்த்து தானே பேசுறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே சொல்லாமலேயே திமுக தலைவர் காங்கிரஸ் தலைவரை மாறிட்டாரா? நாங்க சால்வ் பண்ணிட்டேன்றாங்களே. பேச